மத்திய அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை 3 மொழிகள் கட்டாயம் என்றும், ஒவ்வொரு பள்ளியிலும் எந்த மொழிகள் கற்பிக்கப்படுகிறது என்ற பட்டியலை உடனடியாக மத்திய அரசிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறது. இருமொழி கொள்கை உள்ள தமிழ்நாட்டில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கின்ற நயவஞ்சக திட்டத்துடன் தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டத்தை திணிக்கின்ற மோடி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். தேசிய கல்விக் கொள்கையில அடிப்படையா என்ன சொன்னாங்க? 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தாய்மொழி வழி கல்வி. அப்படின்னா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல தமிழ் தான் 5ஆவது வரைக்கும் கட்டாயமா மொழி பாடமா இருந்திருக்கணும். இதுக்கான சர்க்குலர் எங்க? இதுக்கான அறிக்கை எங்க? நான் கேட்கிறேன். தாய்மொழி வழி கல்வின்னு சொல்லி தமிழ்நாட்டை ஏமாத்துனீங்கல்ல, இந்தியாவை ஏமாத்துனீங்கல்ல. நான் கேட்கிறேன், இப்போ தாய்மொழி வழி கல்வி சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல எங்க இருக்கு? அதையா நீங்க அமல்படுத்தல? இப்படி சொல்லி ஏமாத்தி மும்மொழி திட்டத்தை திணிக்கிறீங்க. அடிப்படைய மறந்துட்டு ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் நயவஞ்சகமா இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அரசியல் கட்சி தலைவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி வழி கல்வின்னு சொன்னீங்களே, ஏன் அதை அமல்படுத்தாம மும்மொழி திட்டத்தை மட்டும் அமல்படுத்துறீங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் கேட்கணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களே, நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். டெல்லியில போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தீங்க. மிகப்பெரிய அழுத்தம் தமிழ்நாட்டில் மீது ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு எந்த வகையிலும் நிலை தடுமாறக்கூடாது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திணிக்கப்படுவதை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் அறிக்கையிட வேண்டும். முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கையை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம். நான் கேட்கிறேன், PM ஸ்ரீன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ திட்டத்தை அனுமதிக்க முடியாதுன்னு தமிழ்நாடு சொல்லிட்டோம். ஏன் அனுமதிக்க முடியாதுன்னா 3 மொழியை கொண்டு வர்றீங்க. முதலமைச்சர் இதுக்கு எதிராக அறிக்கை விடணும். PM ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று முதல்வர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இந்த PM ஸ்ரீ திட்டத்தினால தமிழ்நாட்டுக்கு பெரிய கல்வி வளர்ச்சி வந்து நினைக்கிறீங்களா? கிடையாது. PM ஸ்ரீ திட்டம்னா 14,500 கோடி இந்தியா முழுசு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய மொத்த எண்ணிக்கையே 14,500 தான். மொத்தமா இந்தியா முழுசும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி 18,500 கோடி. எல்லா மாநிலத்துக்கு சேர்த்து 5 வருஷம் பிரிச்சு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு 250 கோடி தான் வரும். ஒரு 800 ஸ்கூலுக்கு கொடுத்தா கூட ஒரு ஸ்கூல்ல டாய்லெட் கூட கட்ட முடியாத நிதி வச்சுக்கிட்டு, ஆனா இந்த நிதியை கொடுக்கிறேன் என்று ஏமாற்றி ஒட்டுமொத்த கல்வி கொள்கையையும் தமிழ்நாட்டின் மீது திணிக்கின்ற ஒரு நயவஞ்சக திட்டம் தான் இந்த PM ஸ்ரீ திட்டம். இந்த PM ஸ்ரீ திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த PM ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ABVP இயக்கத்தினர் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியில வந்து முதலமைச்சர் ஆலோசனை செய்வதாக இருக்கிறார் என்ற தகவலை தெரிவித்து போட்டு போயிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதுல என்ன ஆலோசனை? முதலமைச்சர் அவர்களே, இதுல ஆலோசனைக்கு இடமில்லை. அவர்கள் சொல்லிவிட்டு போன பிறகும் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதை வெளிப்படையாக அறிவித்தாரா? அவர்கள் சொல்வது தவறு. தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு ஏன் சொல்லல? தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை, தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய உணர்வுகளை, மாணவர்களுடைய உணர்வுகளை மத்திய அரசிற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் தெரிவிப்பதற்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். PM ஸ்ரீ திட்டம் எல்லாம் ஒரு பெரிய திட்டமே கிடையாது. இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் கல்வித்துறைக்கு நம்ம ஒதுக்கக்கூடிய பணம் 56,000 கோடி. ஆனா மத்திய அரசாங்கம் 250 கோடியை கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் பெருசா கல்வியை தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி நயவஞ்சக திட்டத்தோடு இந்த PM ஸ்ரீ திட்டம் உள்ளே வருகிறது. இந்த PM ஸ்ரீ திட்டம் உள்ளே வரக்கூடாது. இந்த PM ஸ்ரீ திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க வேண்டும்.
மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த PM ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாட்டிலே திணிக்க கூடாது. 3 மொழி திட்டத்தை தமிழ்நாட்டிலே திணிக்க கூடாது. தாய்மொழி வழிக்கல்வி என்று தமிழ்நாட்டு மக்களை, இந்திய மக்களை ஏமாற்றி விட்டு இன்றைக்கு ஒரு CBSE பள்ளிகளில் கூட, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுசும் ஒரு CBSE பள்ளிகளில் கூட தாய்மொழி கட்டாய பாடமாக வைக்கப்படவில்லை. தாய்மொழி மொழி பாடமாக மட்டுமல்ல, தாய்மொழி பயிற்று மொழியாக வைக்கப்படவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். உண்மையிலேயே நீங்க தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாக இருந்தால் மொத்த GDP-ல 6% கல்விக்கு ஒதுக்கணும். இதான் நீங்க தேசிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கீங்க. ஆனா எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க? 2.5%. மொத்த பட்ஜெட்ல மிக மிக குறைவான தொகையை கல்விக்கு ஒதுக்கிவிட்டு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிறோம் என்று மிகப்பெரிய பொய்யை மத்திய அரசு சொல்லுகின்றது. மத்திய அரசினுடைய நயவஞ்சக திட்டம் என்னவென்றால், தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருவது, சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போவது, தங்களுடைய நோக்கத்தை, தங்களுடைய எண்ணத்தை இந்திய மாணவர்களிடத்திலே விதைப்பது. இதுதான் பாஜகவினுடைய சதி திட்டம். இந்த சதி திட்டத்தை தமிழ்நாட்டிலே அமலாக்குவதற்கு நாங்கள் விடமாட்டோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதில் சரியாக ஒரு முடிவெடுத்து இந்த திட்டத்திற்கு எதிர்க்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லி தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை இந்தியாவிற்கு தெரியப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை இந்தியாவினுடைய பிரதம மந்திரிக்கு தெரியப்படுத்த வேண்டும். விஜய் அவர்களே, இதை நீங்கள் இன்றே செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்க எதுக்கு பேசாட்டியும் பரவாயில்ல, இந்த தமிழ் உணர்வுக்காக, தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டில் எந்த ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாது என்பதை இந்தியாவிற்கு தெரியப்படுத்துவதற்காக நீங்கள் இன்றைக்கு வாய் திறக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் இந்த பிரச்சனையை, PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்க்கிறோம், நுழைய விடமாட்டோம். மும்மொழி திட்டம் தமிழ்நாட்டிலே நுழைய விடமாட்டோம். தேசிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்ற அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டும், பிரதம மந்திரிக்கு தெரியப்படுத்த வேண்டும், இந்திய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதுதான்